அனைவருக்கும் வணக்கம். ஜெய்பாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். ஜெய்பாலா ஜெய்பாலா ஜெய்பாலா. சர்வமங்கலம் மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரணியே திரம்பகே கௌரி நாராயணி நமஸ்தே. ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயிஷே குரு சுக்ர தனிபேச்சே ராகவே கேதுவே நமோ நமஹ. நவகிரகத்தினுடைய நல்லாசியுடன் கன்னியா ராசிக்கு இந்த வாரம் எப்படின்னு பார்ப்போம். 15/3/2026 முதல் 21/3/2026 உண்டான பலன் கன்னியா ராசிக்கு எப்படி என்ன பலன் கொடுக்குது. இப்ப கன்னியா ராசியில அடங்கிய நட்சத்திரம் பார்த்தா உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் முழு நட்சத்திரம், சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம். ஆகவே உத்திரம், அஸ்தம், சித்திரை அடங்கியது இந்த கன்னியா ராசி. இந்த கன்னியா ராசிக்கு இந்த வாரம் இந்த மாதம் முதல் கண்ட சனி ஆரம்பம். இப்ப கண்ட சனினால் நம்மளுக்கு பெரிய பாதிப்பு கொடுக்குமா அப்படின்னா பெரிதா இந்த வாரத்துல கொடுக்காது. ஏன்னா உங்களுக்கு 2ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதி செல்லக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்று இருப்பது சிறந்த பலன் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம குரு 10ஆம் இடத்துல இருப்பது சிறந்தது. சந்திரன் 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடம் செல்றார். 5, 6, 7ஆம் இடம் செல்லும் போது உங்களுக்கு அருமையான பலன் கொடுக்கும். ஸ்டெப்பா முன்னேற்றம், படிப்படியான முன்னேற்றம், எதிர்பாராத தனவரவு கொடுக்கும். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி சூழ்நிலை உருவாகும். அப்ப அந்த சூழ்நிலை உருவானாலே குடும்பத்துக்கு சுப நிகழ்ச்சி அப்படின்னு அர்த்தம். அந்த வீடு இருக்குது, பழசா இருக்குது, சுண்ணாம்பு அடிக்கணும், ஒரு கிரகப்பிரசம் மாதிரி ஒரு கணபதி ஹோமம் பண்ணணும்னா இந்த வாரத்துல முடிவு செய்து கொண்டு உடனே ஒரு ஆல்ட்ரேஷன் மாதிரி செய்து அதான் பழையது கழியது புதியது பெரிதல் சொல்லுவோம். கண்ட சனியாக இருந்தாலும் இந்த புதிய விஷயங்கள் நீங்க ஈடுபடக்கூடிய தன்மை உங்களுக்கு அமர்ந்துவிடும். இருந்தாலும் இந்த வாரத்துல கண்ட சனியும் சுக்கிர பகவான் சூரிய பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துல இருக்குது சிறந்தது. தனவரவு அதிகரிக்கும். இந்த வாரத்துல முதல்ல நம்ம ஞாயிற்றுக்கிழமையே ஏகாதசி திருவோண நட்சத்திரம் வழிபாடு தவறாம செய்யணும். அமாவாசை வருது, அமாவாசை விரதங்கள் இருந்து வரணும். பிரதோஷ விரதம் வருது, பிரதோஷ விரதம் இருந்து வரணும். நம்ம அந்த கண்ட சனி தப்பிக்கலாம். இப்போ ஒரு கிரகம் சரியில்லை அப்படிங்கிற தாண்டி நம்ம அனைத்தும் கெட்டு விடுமான்னா அப்படியெல்லாம் இல்லை. மற்ற கிரகங்கள் நம்மளுக்கு உறுதுணையாக இருப்பது சிறந்தது. இப்ப நம்ம அனைத்தும் சொல்வது கோச்சார ரீதி, மாத பலன், வருட பலன், தின பலன் சொல்லி வருவது அனைத்தும் கோச்சார ரீதி. ஆனா உங்க ஜனன ஜாதகத்துல எந்தெந்த இடத்துல ஒரு கிரகம் இருக்குதோ அது தகுந்தபடிதான் நம்ம வாழ்க்கை அமையும். ஆகவே இந்த காலத்தில் நம்ம செய்ய வேண்டியது வெற்றி பெற்று வாழணும். இப்ப சனி நம்மளுக்கு கண்ட சனிங்கிறது நம்ம ஒதுக்கி வைத்து சுக்கிர பகவான் நம்மளுக்கு அனுகிரகமாக இருக்கிறார். குரு பகவான் நம்மளுக்கு உறுதுணையாக இருந்து வேலை செய்கிறார். அப்ப தன பிராப்தம் கொடுக்குது. அப்போ எந்த வேலை நம்ம மாத்திக்கலாம். இந்த வாரத்துல நம்ம ஏதேனும் ஒரு இடம் மாற்றத்துக்கு எதிர்பார்க்கலாம். இந்த ஆபீஸ் வேண்டாம், அந்த வருவாய் குறைவாக இருக்குது, வருவாய் அதிகரிக்கணும். அப்ப வேற இடம் மாறணும். அப்ப எங்க மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். இந்த கம்பெனில இருந்து இந்த கம்பெனி மாறினா நமக்கு ஒரு 500 ரூபாய் கிடைக்குமா, ஒரு 100 ரூபாய் கிடைக்குமாங்கிறது யோசனையில இருந்து வந்தது வெற்றி பெறக்கூடிய தன்மை கொடுக்கும். நீண்ட காலமாக நான் சர்வர்ல இருந்தேன், இந்த கம்பெனில இந்த கம்பெனி மாறலாம் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பா மாற்றத்தை கொடுக்கும். ஆகவே இதுக்குனால நம்மளுக்கு வருவாய் அதிகரிக்கக்கூடிய தன்மை. அதனால இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் எப்படி பார்த்தாலும் நீங்க கடன் வாங்காமல் இருப்பது சிறந்தது. சூரிய பகவான் 12ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தாலும் சுக்கரனோட கூடி இருக்கும் போது பகையே கொடுக்கும். அப்ப இதனால நம்மளுக்கு ஒரு அவசரத்தன்மை கொடுத்துக்கிட்டே இருக்கும். ராகு செவ்வாய் உங்க ராசிநாதன் 6ஆம் இடத்துல. அப்ப வேகத்தை கொடுத்த அளவுக்கு விவேகத்தை கொடுக்காது. மனதுல ஒரு வேகம் இருக்கும், ஆனா அதுக்குண்டான விவேகத்தை இழக்க வைக்கும். அப்ப விவேகமா செயல்படணும் போது இந்த வாரத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விசேஷங்கள் கலந்துக்கணும். அமாவாசை இருக்குது, திருவோண விரதம் இருக்கு, பிரதோஷம் எல்லாம் கலந்து கொண்டு இறைவனை சார்ந்தா இருக்கணும். நம்ம யாருக்கும் எந்த தீங்கு செய்யல,
நம்மளுக்கு ஏன் இதெல்லாம் நடக்குது, நான் எவ்வளோ பார்த்துட்டு வந்துட்டேன் வாழ்க்கையில, இனி நான் என்ன கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டி இருக்குது தெரியல இறைவா அப்படின்னு நம்ம மனம் இயங்குது அல்லவா. அதுதான் நம்மளுக்கு சுமை, அதுதான் குறை, அதுதான் பாவம், அதுதான் தோஷம், அதுதான் கர்மா. அதனால நம்மளுடைய இயக்கத்தை நிறைவேறினாலே நம்மளுக்கு பெருமூச்சு விடக்கூடிய தன்மை உண்டு. அப்பா எல்லாமே நம்மளுக்கு சக்சஸ். போன இடத்துல நம்ம வெற்றி பெற்றோம். ஒரு வேலைக்கு போனா ஜெயிச்சிட்டோம். ஒரு ஓட்டப்பந்தயத்துல இருந்தா நம்ம ஜெயிச்சிட்டா எவ்வளவு மகிழ்ச்சி. 100 மீட்டர் ஓடணும், ஒரு பிரைஸ் வாங்கினா நமக்கு எவ்வளவு மகிழ்ச்சி. ஆனா 90 மீட்டர் ஓடிட்டேன், 100 மீட்டர் ஓடுறப்ப எனக்கு கால் வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் நின்றுட்டேன் அப்படின்னா அது தோல்வியே. அப்போ 90 மீட்டர் ஓடி வந்ததுக்கு பலனே இல்லாமல் ஆயிடுச்சு. அதே போலதான் வாழ்க்கையில நம்ம என்னதான் வேகமா இந்த கன்னியராசிகள் செயல்பட்டு இருந்தாலும் மற்ற கிரகத்துண்டான அனுகிரகம் இல்லாத பட்சத்தில் சற்று தொய்வே ஏற்படும். அதனால எப்பவுமே விழிப்பு நிலையிலே இருந்து செயலாற்றுவதே சிறந்தது. கணவன் மனைவிக்கு உண்டான ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனால இந்த லாபாதிபதி சந்திரன் 5ஆம் இடத்துல இருப்பதால் இந்த வார இறுதியில் 7ஆம் இடத்துல செல்வதால் பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. குழந்தைங்கனால நம்மளுக்கு ஒரு ஆதாயம். நீண்ட காலமாக என் பையன் என் பொண்ணு வெளியூர்ல இருக்காங்க, வரவே மாட்டேங்கிறாங்க, இந்த வாரத்திலேயாவது வந்து எங்களை பார்ப்பாங்களா, அது அவங்களுக்கு கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுவாங்க. இந்த வாரத்துல உங்களுக்கு அதிகமாக பாசத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய நபர்கள் உங்களுக்கு கிடைக்கும். அப்போ வெளியில நம்ம போகவே இல்லை, நம்ம எங்க நம்ம போய் யாருடைய பேச போறோம், வீடு தேடி கூட வந்து பேசிட்டு போவாங்க. அருகாமையில் இருக்கவங்க நம்மளுக்கு ஒரு 4 வார்த்தை ஆறுதலாக கிடைச்சிடும். அதனால இதனால நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சியே உருவாகும். அப்போ நம்ம வேண்டிய நபர்கள் நம்ம கிட்ட வந்து உரையாடும் போது நம்மளுக்கு ஒரு மன மகிழ்ச்சியா தானே உண்டாகும். அந்த கவலைகள் இருந்தாலும் ஜெயிக்கணும். தொழிலாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், வேலை செய்யற இடத்துல இருந்தாலும் சற்று கவனமாக இருந்து வரணும். அப்போ விபத்து நடக்காம பார்த்துக்கணும். எந்த சனி அதுக்கு நல்ல வேலை அது செய்வார். அப்ப வாகனத்தில் போகும்போது சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாக இருந்து செயலாற்ற வேண்டும். அவசரப்பட்டு வண்டி ஓட்டுறது, அதிவேகமாக செல்வது கால சிறந்தது அல்ல. ஏன்னா ஆயுள் காரகன் சொல்லுவாங்க சனி பகவான். அது கண்டம் அப்படின்னு சொன்னா விபத்து அப்படின்னு பேர். கண்டம்னாலே விபத்து. அப்ப விபத்து நடக்காம நம்ம இருக்கணும். அப்போ ஆயுளுக்கு பங்கம் விளைவிக்கிறார். அப்ப ஏதேனும் ஒரு முடக்கத்தை உருவாக்கிறார். அப்ப முடக்கம்னா என்ன? ஒரு கை அடிபட்டது, கால் அடிபட்டதுன்னா முடக்கம் தானே. அது பழையபடி செயல்படாது. என்னதான் மருத்துவ ரீதி அது செயலாற்றினாலும் பழைய வேகம் நம்மளுக்கு கிடைக்காது. ஒரு கையில ஒரு ஸ்கிராட்ச் ஆயிடுச்சு, அப்ப ஏற்கனவே தூக்குன வெயிட் அதுல தூக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க டாக்டர். எத்தனை காலம்னா லைஃப் டைம் சொல்லிட்டோம். நீங்க 10 கிலோ தூக்கிங்க அசால்ட்டு, 20 கிலோ தூக்குவீங்க, ஆனா தூக்கக்கூடாது, 2 கிலோ மேல தூக்கக்கூடாது சொல்லுவாங்க. அப்போ அது பகலைய பிரகாரம் நம்மளுக்கு வாழ்க்கையில கிடைக்காம பண்ணிடும். அதனால வாகனத்தில் செல்லும் போது எச்சரிக்கையாக இருக்கணும். தனியாக செல்லாமல் இருப்பது. ஒரு பெரிய வாகனம் கார்லாம் ஓட்டுறீங்கன்னா நீங்க தனியாக செல்லாமல் பிறர் உதவியோட ஒரு டிரைவரை வைத்து நீங்க பயணம் மேற்கொள்வதே சிறந்தது. அதனால விபத்து நடக்காமல் பார்த்துக்கணும் இந்த கன்னியராசிக்காரர்கள். அதனால எல்லா வகையிலும் வெற்றி பெற்று வாழும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஜெயபாலா, ஜெயபாலா. வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.